ஹாய் கைஸ், இப்போ எர்த்குவேக் லோடு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூவில் இங்கே லோடு எல்லாம் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லோடு உங்களுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா இங்கே அன்டிஃபார்ம்டு இந்த விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அன்டிஃபார்ம்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லோடெல்லாம் காமிக்காது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு லோடு காமிக்கணும் அப்படின்னா இங்கனக்குள்ளே இருக்கும், இங்கனக்குள்ளே ஃப்ரேம் லோடும் இருக்கும், அதே மாதிரி செல் லோடும் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃப்ரேம் லோடை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் லோடில் உங்களுக்கு டெட் லோடு வேணுமா லைவ் லோடு வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் லோடில் நம்ம டெட் லோடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரேம் லோடுனா பீமில் ஆக்ட் ஆகிற லோடு. ஸோ அதனால டெட் லோடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த டெட் லோடு எல்லாம் காமிக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செல் லோடு காமிக்கணும் அப்படின்னா இங்கேக்குள்ள செல் லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டெட் லோடா லைவ் லோடா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு தென் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்கேக்குள்ள ஸோ டெட் லோடு கொடுத்துருக்கோம், அதோட வேல்யூ வந்து இங்கே காமிக்குது. இப்போ இந்த டெட் லோடு வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சேம் தான், அசைனில் போய் நீங்கள் செல் லோட்ஸ் அப்படின்றதுல யூனிஃபார்ம் போனீங்கன்னா எனக்குள்ள டெட் லோட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெட் லோடு எந்த வேல்யூ புதுசாக கொடுக்கணுமோ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஏன் அப்படின்னா எனக்குள்ள ரிப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மாறிடும். இப்போ 1.5 2 மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ள 0.5 கொடுத்துட்டு ஆட் டு எக்ஸிஸ்டிங் லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 0.5 வந்து இந்த 1.5 ஆட் ஆகி 2 அங்கே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 1.5 தான் இருக்கு. ஸோ அதனால அதுவே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம எர்த்குவேக் லோடு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எர்த்குவேக் லோடு வந்து நம்ம டிஃபைன் பண்ணால் மட்டும் போதும், ஈடாப் வந்து அதுவாக எர்த்குவேக் லோடை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா டிஃபைனில் இங்கே லோட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லோட் பேட்டர்னில் டெட் லோட் அண்ட் லைவ் லோடு வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆட் பண்ணது இங்கே வந்துடும். ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எர்த்குவேக் லோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். எர்த்குவேக் லோடாக இருந்தாலும் விண்டு லோடாக இருந்தாலும் ஒரு பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ரெண்டு டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸ் டைரக்ஷன் இல்லாட்டி ஒய் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ரெண்டு டைரக்ஷனுக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போ எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ எர்த்குவேக்கில் இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் டெட் லோடு அப்படின்னு சொல்லி இங்கே டைப் கேட்கும். இங்கே டைப்பில் வந்து சீஸ்மிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இங்கே ஆட்டோ லேட்ரல் லோடு அப்படின்றதுல நம்மளோட கோடை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஐஎஸ் கோடு வந்து இங்கே இருக்கும், IS 1893 இருக்கும். கொடுத்து ஆட் நியூ லோடு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நேம் வந்து ஒய்னு மாற்றிட்டு சீஸ்மிக் தான், அதே தான். ஸோ ஆட் நியூ லோடு கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் டைரக்ஷனை கிளிக் பண்ணி இங்கே மாடிஃபை லேட்ரல் லோடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறணும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக ஒய் டைரக்ஷனுக்கும் சேர்த்து இங்கே டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டியும் கிடையாது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறணும். ஸ்டோரி ரேஞ்ச் வந்து பேஸ்லேருந்து ஸ்டோரி 4 வரைக்கும் இருக்குது. ஸோ பேஸ்ன்றது நம்மளுக்கு பிளிந்த் பீமில் இருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதில் வந்து எர்த்குவேக் லோடு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஸ்டோரி 1ல இருந்து எடுத்துக்கிறணும். ஸ்டோரி 1 to ஸ்டோரி 4 அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஃபேக்டர், அதே மாதிரி சீஸ்மிக் ஜோன், சைட் டைப், இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர், ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ IS 1893 பார்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் இந்த மேப் இருக்கும். ஸோ இந்த மேப்பில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜோன் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடுல வந்து ஜோன் 3 அண்ட் ஜோன் 2 தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ ஜோன் 2 அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ டைப் ஜோன் 2 அப்படின்றத செலக்ட் பண்ண பின்னாடி நம்ம வந்து ஜோன் ஃபேக்டரை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ பேஜ் நம்பர் 16ல் ஜோன் ஃபேக்டருக்கு டேபிள் 2ல இருக்கும். ஸோ டேபிள் 2ல ஒவ்வொரு ஜோனுக்கும் எந்தெந்த ஜோன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜோன் 2க்கு வந்து 0.10 மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஜோன் அப்படின்னா ஜோன் 2. ஸோ ஜோன் 2ல நம்மளுக்கு வேல்யூ வந்து 0.1. ஸோ கொடுத்தாச்சு.
இப்போ கீழே வந்தீங்கன்னா சாயிலோட டைப் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சைட் டைப் அப்படின்றது. ஸோ சாயிலோட டைப் வந்து 3 டைப் இருக்கு. ராக் ஆர் ஹார்ட் சாயில் வந்து டைப் 1 ஆகும், மீடியம் சாயில் வந்து டைப் 2, டைப் 3 வந்து சாஃப்ட் சாயில். ஸோ நீங்க பண்ண போற சைட்டை பொறுத்து இது வந்து மாறும். இப்போ வந்து நம்ம டைப் 2 மீடியம் சாயில் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ சைட் டைப் வந்து 2 தான் இருக்கு, ஸோ 2 இருக்கட்டும். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேபிள் 6ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18ல இருக்கு. பேஜ் நம்பர் 18ல டேபிள் 6ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ்க்கு எல்லாமே 1.5 இருக்கும், ஆல் அதர் பில்டிங்ஸ்க்கு எல்லாம் 1 இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பில்டிங்னா எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இந்த மாதிரி எமர்ஜென்சி பில்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் வந்து 1.5 கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து நார்மல் ரெசிடென்சியல் பில்டிங், அதனால 1 கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே டேபிள் 7ல் வந்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் பேஜ் நம்பர் 23ல இருக்கு. இதில் ஒவ்வொரு பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் சியர் வால்ஸ், அப்புறம் மேசன்ரி வால் பில்டிங், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் கான்கிரீட் பிரேசஸ், ஸ்டீல் ஃப்ரேம், இதில் வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட பில்டிங் வந்து ஸ்பெஷல் ஆர்சி மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம், அதாவது எஸ்எம்ஆர்எஃப் பில்டிங். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து 5. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் 1, ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் 5. ஸோ இதை வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் 1 தான் இருக்கு, ஸோ அதுவே இருக்கட்டும். ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் 5 தான் இருக்கு, ஸோ அப்படியே விட்டுறலாம். ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, தென் ஓகே கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒய் டைரக்ஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஸோ மாடிஃபை லேட்டரல் லோட் ஒய் டைரக்ஷனுக்கு, ஒய் டைரக்ஷன் தவிர மற்ற எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்டோரி 1 to ஸ்டோரி 4 ரெஸ்பான்ஸ் ஃபேக்டர், இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் 0.1. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷன்லையும் எர்த்குவேக் ஒய் டைரக்ஷன்லையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததும் இங்கே ஓகே கொடுத்தா போதும், வேற எங்கேயும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அதுவும் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விண்ட் லோட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.